எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த எபிக் மூவிஸ் பெருமையோட வழங்க இருந்த இசை நிகழ்ச்சி தற்போது தவிர்க்க முடியாத காரணத்தால பிற்போடப்பட்டிருக்குது. எதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு தொலைக்காட்சி வரலாற்றிலேயே இலங்கையில இருந்து போயிட்டு சரிகமபா பாடல் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு மக்களோட வாக்குகள் மூலமாகவும் அன்பின் ஆதரவின் மூலமாகவுமே வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெருமையை வச்சிருக்கிறவங்க நம்மளுடைய கெல்விஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அசானியுமே மக்களோட தெரிவாக மக்களுடைய மனங்கள்ல இடம் பிடிச்ச ஒரு பாடகியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியுமே சொல்லலாம். இவங்க 2 பேரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஒருங்கிணைக்கப்பட்ட சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் லைவ் இன் ஜெர்மனி என்ற நிகழ்ச்சி தான் தற்போது சில தவிர்க்க முடியாத காரணங்களால பிற்போடப்பட்டிருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ஜெர்மனி நோக்கி பயணிக்க இருந்த 21 நபர்கள்ல கெல்மிஷா மற்றும் அசானி 2 பேரையுமே தவிர மற்ற அனைவருக்குமே ஜெர்மனி நாட்டுக்கு நுழைவதற்கான அனுமதி விசா கிடைச்சிருக்குது. இதுல யாரெல்லாம் பங்கு பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இறுதி சுற்று போட்டியாளர்கள், அதே போல இசை கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், இவங்க 21 பேர் போறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனா நம்மளுடைய அசானி மற்றும் கில்மிஷா 2 பேரையும் தவிர மற்ற எல்லாருக்குமே அனுமதி விசா கிடைச்சிருந்தது. இவங்களுக்கு கிடைக்காத ஒரே ஒரு காரணத்தால் இந்த ஒரு நிகழ்ச்சி தற்போது பிற்போடப்பட்டிருக்குது. இவங்க 2 பேருக்குமே உரிய காலத்துல விசா அனுமதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் தொடர்ச்சியான பல முயற்சிகளை மேற்கொண்டு இருந்த போதிலுமே உரிய காலத்துல இவங்க 2 பேருக்குமே இது கிடைக்காத காரணத்தாலதான் இது பிற்போடப்பட்டிருக்குது என்ற ஒரு வருத்தமான விஷயத்தையுமே எபிக் மங்கீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்காக மன்னிப்புமே கோரி இருக்கிறாங்க. வேற என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கூடிய விரைவில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய போறதாகவும், இவங்க 2 பேருக்கும் விசா அனுமதி கிடைக்க பெற்றவுடன் திட்டமிட்ட நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான விவரங்களை அங்க வெகு விரைவில் அறிய தருவோம் அப்படின்னு சொல்லிட்டுமே சொல்லி இருக்கிறாங்க. மக்களுக்குமே இது ஒரு கவலையான விஷயமாக தான் இருக்குது. 2 பேருமே அந்த அளவு மக்களுடைய மனங்களை கவர்ந்த பாடகிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாருக்குமே அனுமதி கிடைக்கப்பட்டிருந்த போதிலும் இவங்க 2 பேருக்கு மட்டும் கிடைக்காதது ரசிகர்கள் மத்தியில ஒரு சின்ன கவலையுமே ஏற்படுத்திட்டு இருக்குது. ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி போனதுமே ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்குது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.